வர மே 12ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்து உணவு திருவிழா நடக்குது. அந்த உணவு திருவிழாவில் உங்களுக்கு தேவையான மரபு உணவுக்கள் எல்லாமே வரும். அது மரபு உணவுனா அந்த காலத்தில் இருந்த சிகப்பரிசிலேருந்து கருப்பரிசி, வெள்ளை அரிசிங்களில் சீரக சம்பா, கொத்தமல்லி சம்பா, மாப்பிள சம்பா, கருப்பு கவுனி, இந்த மாதிரி பல வகையான கிட்டத்தட்ட ஒரு 50 வகையான அரிசி வகைகள் வருது. நெல் தானியங்கள் அங்கே நீங்கள் காட்சிப்படுத்துகிறோம். கிட்டத்தட்ட 100 வகையான நெல்கள் வந்து நம்ம காட்சிப்படுத்துகிறோம். அது இல்லாமல் காய்கறியில் வந்து நீங்கள் பார்த்துருக்காத வெண்டைக்காய் வந்து ஒரு 10 வகையான வெண்டைக்காய், சொரக்காய் வந்து ஒரு 30 வகையான சொரக்காய், பூசணிக்காய் வந்து ஒரு 15 வகையான பூசணிக்காய், தக்காளி ஒரு 50 வகையான தக்காளி, இந்த மாதிரி விதைகளும் கிடைக்கும். அந்த விதைகளும் புகைப்படமாகவும் அந்த இல்லை தக்காளியாகவும், இப்போ விளைச்சல் இருந்தால் அந்த தக்காளியாகவும் சொரக்காவோ அந்த பூசணிக்காய் காய் நேரடியாகவும் பார்க்கலாம், அதனோட குடுவை பார்க்கலாம், நீங்கள் விதையை பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் இப்போ இந்த இந்த லீவில் விளையாட்டுல பசங்க எல்லாமே சம்மர் லீவில் இருப்பாங்க. உங்கள் பசங்க உங்கள் குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரிலாம் பொருளாக இருக்குது அப்படின்னு காட்சிப்படுத்தி வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலும் அது வேணும்னா வாங்கிக்கலாம். அது இல்லாமல் உணவு திருவிழாக்கான ஸ்பெஷலாக இருக்கிற எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, அப்புறமேட்டு பொருளாங்க உருண்டை, கொழுக்கட்டத்தில் தங்கச்சம்பா கொழுக்கட்டை அரிசியில் செஞ்ச கொழுக்கட்டை வருது. அந்த மாதிரி இன்னும் நிறைய விதமான அந்த காலத்திலேருந்து மரபு உணவுக்கள், அதாவது சிமிலி, அப்புறமேட்டுக்கு திணை லட்டு, அந்த திணை மாவில் செஞ்சு இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட உணவுகள் வருது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வரணும், எல்லாரும் வந்து பார்க்கணும். வரவங்களா இந்த சேனலை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான லொக்கேஷன் உங்களுக்கு கிடைக்கும், லிங்க் இதில் வரும். மிச்சம் எல்லா தகவலும் உங்களுக்கு மேலே என்ன வேணுமோ தொடர்பு பண்ணலாம். நீங்கள் அதை கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நன்றி.